Hi friends, I hope it's a very quick video because cherry pick தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்ல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பிகாஸ் ஆஃப் தட் வேர்ட் செரி பிக். பிகாஸ் வந்துட்டு அந்த வேர்டு எனக்கு பிடிக்கும். ஸோ அதனாலேயே எனக்கு வந்துட்டு ஸோ பேசிக்காக இந்த செரி பிக் தேவைப்படாமையே வந்துட்டு நான் வந்துட்டு செரி பிக் கற்றுக்கிட்டேன்னு வைங்களேன். என்னடா அது செரி பிக் அப்படின்னு. ஸோ வந்துட்டு இந்த செரி பிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். எஸ், லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், வாட் இஸ் செரி பிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஸோ செரி பிக்னா என்னென்னா சிம்பிள் கைஸ். ஒரு கமிட்டை இன்னொரு பிரான்ச்சில் இன்னொரு பிரான்ச்சுக்கு பிக் பண்ணி எடுத்து போடுறது தான் செரி பிக். உதாரணத்துக்கு சொல்கிறேன் கைஸ், இது வந்துட்டு மெயின் பிரான்ச். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இது வந்துட்டு மெயின் பிரான்ச். இங்கே வந்துட்டு ஏ, பி, சி, டி ஒரு வந்துட்டு 4 கமிட் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் ஜஸ்ட் நான் கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு ஒரு எக்ஸ் பிரான்ச். இதில் வந்துட்டு ஏ, பி, சி, டி, எக்ஸ், ஒய், செட்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு இப்போ மெயின் பிரான்ச்சுக்கு இந்த கமிட்டை ஏதோ ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். கேன் ஜஸ்ட் பிக் திஸ் ஒன் அண்ட் புட் ஹியர். ஸோ இங்கிருந்து எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் செரி பிக் கைஸ். ஆர்எல்ஸ் நம்ம மல்டிபிள் கமிட்ஸையும் இங்கிருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். இந்த கமிட்டை இங்கே எடுத்துகிட்டு வருவோம், அவ்வளோதான் கைஸ். ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு கமிட்ஸை பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்கு பேர் தான் செரி பிக். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். செரி பிக்கை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட் லாக் ஐஃபன் ஒன் லைன் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட கமிட் லாக் வரும். இதுதான் நம்மளோட கமிட் ஹிஸ்ட்ரி. ஓகே, சேம் வே நான் வந்துட்டு இங்கேயே உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஏ பிரான்ச். ஸோ ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண பழைய பிரான்ச்சஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒன்றுக்கு நான் இப்போ போய்க்கிறேன், ஓகேவா? ஸோ அதில் ஆப்வியஸ்லி இந்த கமிட்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ நான் இங்கேருந்து அங்கே செரி பிக் பண்ண போகிறேன், அவ்வளோதான், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரீபேஸ் டெமோ பிரான்ச்சுக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே லோரம் அப்டேட்டோடு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த அந்த கமிட் இல்லை, கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரீபேஸ் ஐ பிரான்ச் வந்துட்டு இதுதான் நான் லாஸ்ட் வீடியோவில் க்ரியேட் பண்ண பிரான்ச், அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இந்த கமிட்டை ரைட் கிளிக் பண்ணி காப்பி கமிட் ஐடி வந்துட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கமிட் ஐடி எனக்கு காப்பி ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேம் வே இந்த ரெண்டாவது கமிட் ஐடியும் நான் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி கமிட் ஐடி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா கைஸ்? இந்த 2 கமிட்டை தான் நம்ம வந்துட்டு செரி பிக் பண்ண போகிறோம், ஓகே? ஸோ நான் அகெயின் வந்துட்டு இந்த ரீபேஸ் டெமோ பிரான்ச்சுக்கு போய்க்கிறேன். கிட் செரி பிக், செரி ஐஃபன் பிக், ஓகேவா கைஸ்? கிட் செரி பிக். எந்த கமிட்டை நீங்கள் பிக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கமிட்னா இந்த கமிட்டை பிக் பண்ணணும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்டர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த கமிட் செரி பிக் ஆகி இங்கே வந்துருச்சு. அங்கே இருந்த கமிட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஓகேவா? சேம் வே நான் இதையும் செரி பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சேம் கமாண்ட், ஜஸ்ட் கமிட்டை நீங்கள் மாற்றுங்க. இல்லை மல்டிபிள் கமிட்னா ஸ்பேஸ் விட்டு அடுத்த கமிட் ஐடி போட்டிங்கன்னா ஒட்டுக்கா ரெண்டுமே உங்களுக்கு செரி பிக் ஆகும், ஓகேவா கைஸ்? ஸோ கான்ஃப்ளிக்ட் வருது. ஸோ செரி பிக் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு நான் சேம் வே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுறேன். இந்த கமிட்டை செரி பிக் பண்ணும்போது நம்மளுக்கு கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே கான்ஃப்ளிக்ட் இருக்குது விஎஸ் கோடில். யூஸ்வலி நான் விஎஸ் கோடில் தான் ரிசால்வ் பண்ணுவேன். பட் எனிவே நீங்கள் எங்கே வேணால் ரிசால்வ் பண்ணிக்கலாம். இதுதான் கான்ஃப்ளிக்ட் கைஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குது, வர்ற சேஞ்சை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறீங்களா? ஆல்ரெடி நம்ம கான்ஃப்ளிக்ட் எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக கைட் பண்ணி வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ மேலே வந்துட்டு உங்களுக்கு லிங்க்கில் வரும், செக் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறதா இல்லை வந்துட்டு இன்கமிங் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறதா அப்படின்னு கேட்குது. இந்த கமிட்டில் இருக்கிற சேஞ்சா இல்லை வந்துட்டு கரண்ட்டாக இருக்கிற சேஞ்சான்னு கேட்குது. நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கரண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு மேனுவலாக பண்ணணுன்னா இந்த ஆரோ மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன சேஞ்ச் வேணுமோ அந்த சேஞ்ச் வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு இங்கே விஎஸ் கோட்லேயே எக்ஸப்ட் கரண்ட் கொடுக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேவா கைஸ்? இப்போ நான் வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கமிட்டை. ஸோ வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லைக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி இந்த கிட் செரி பிக் கண்டினியூ கொடுக்கணும். ஸோ பிகாஸ் இப்போ நீங்கள் கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணியிருக்கீங்க, கண்டினியூ பண்ணி செரி பிக் அப்படின்னா அதுக்கிட்ட நம்ம சொல்லணும். இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா நாட் ஷூர் என்னாச்சுன்னா அகைன் நான் செரி பிக் பண்ணுறேன். கிட் ஐ திங்க் நான் இந்த கமிட் எம்டி கமிட்டை காப்பி பண்ணிட்டேனோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது கைஸ். அகைன் நான் போகிறேன் ரீபேஸ் பிரான்ச்சுக்கு. இல்லை, நான் எம்டி கமிட்டை பண்ணலை. தென் வை இட்ஸ் நாட் செரி பிக்கிங்? ஓகே, ரீபேஸ் டெமோ. I think something I did wrong, but it should work. Okay.
again காப்பி பண்ணிக்கிறேன். again நான் வந்துட்டு git cherry pick paste merge conflict resolve and add finally git cherry pick continue. எஸ் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் அப்டேட் பண்ணணுமான்னு கேட்குது. வேண்டான்னு கொடுத்து WQ கொடுத்தேன்னா எனக்கு செரி பிக் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்துட்டு வந்த சேஞ்சஸை ரிமூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 கமிட் இங்கே ஆட் ஆயிருச்சு. ஸோ வந்துட்டு நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. அகைன் நான் இன்னொரு பிரான்ச்சுக்கு போயிட்டு நான் அகைன் செரி பிக் பண்ணி காட்டுறேன் சேம் கமிட்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் மெர்ஜ் டெமோக்கு போயிடுறேன். மெர்ஜ் டெமோக்கு போயிட்டு நான் ஆல்ரெடி அகைன் பண்ணதையே அகைன் ஒன்ஸ் நான் உங்களுக்கு திரும்பி பண்ணி காட்டுறேன். ஐ டோன்ட் வாண்ட் கன்ஃபியூஸ் யூ கைஸ், தட்ஸ் த ரீசன். கிட் cherry pick ஃபஸ்ட் இந்த கமிட்டை போடுறேன். இந்த கமிட்டிலிருந்து அந்த கமிட்டுக்கு போகிறேன். cherry pick கொடுத்தேன் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் வருது ஆஸ் யூஷுவல். இப்போ நான் வந்துட்டு கான்ஃப்ளிக்ட்டை வந்துட்டு ரிசால்வ் பண்ணுறேன். ரிசால்வ் பண்ணிவிட்டு git cherry pick ரிசால்வ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு git cherry pick -hyphen continue கொடுக்குறேன். கொடுத்தனா அகைன் ஏதாவது டெக்ஸ்ட் அதாவது அப்டேட் பண்ணணுமான்னு கேட்குது. இந்த டைட்டில் ஏதாவது அப்டேட் பண்ணணுமான்னு. இல்லை எனக்கு வேண்டாம். ஷிஃப்ட் செமிகாலன் WQ விம்மில் வந்துட்டு ரைட் பண்ணி குவிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கமிட் செரி பிக் ஆகிடுச்சு. கேன் சி சேம் வே இதையும் நான் செரி பிக் பண்ணலாம். இல்லை 2 கமிட்டை ஒட்டுக்காவும் நீங்கள் செரி பிக் பண்ணலாம். தட்ஸ் யுவர் விஷ். ஸ்பேஸ் விட்டு ஹேஷ் ஐடி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கமிட் ஐடி கொடுத்துட்டேன்னா ஸ்பேஸ் விட்டு இன்னொரு கமிட் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 2 கமிட்டும் ஒன்றா உங்களுக்கு செரி பிக் ஆகும். ஏன் இதையும் நான் செரி பிக் பண்ணுறேன். எனக்கு அது வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் இல்லை, அதனால செரி பிக் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 கமிட்டியும் இங்கே நான் செரி பிக் பண்ணிட்டேன். தட்ஸ் இட் கைஸ். நான் வந்துட்டு இங்கே சொன்னதை தான் நான் பண்ணேன். ஒரு பிரான்ச்சில் இருந்த கமிட்டை இன்னொரு பிரான்ச்சுக்கு பிக் பண்ணி அந்த கமிட்டை மட்டும் தனியாக போட்டேன் வித் தோஸ் சேஞ்சஸ். ஸோ இதுதான் செரி பிக். ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். அண்ட் ஆல்சோ கைஸ், ஒன் மோர் திங் இன் திஸ் வீடியோ. எஸ் கைஸ், நம்ம சாஃப்ட்வேர் ஸ்கூல் தமிழ் யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது. வி ஹேவ் அ லேர்னிங் பிளாட்ஃபார்ம். நம்மகிட்ட வந்துட்டு ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. தீஸ் 3 ஆர் ஓல்டு கோர்சஸ் பட் ஸ்டில் இட்ஸ் யூஸ்ஃபுல். அதோட கான்செப்ட் எல்லாமே வந்துட்டு இப்போத்த ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனுக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இயர்ஸ் மட்டும் பேஜஸ் ரவுட்டர் இட்ஸ் அ கிராஷ் கோர்ஸ். ஈவன் பேஜஸ் ரவுட்டர் நீங்கள் இப்போவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர்ஸில் ஒரு கோர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இட்ஸ் ஜஸ்ட் ஸ்மால் கோர்ஸ், நீங்கள் வேணும்னா பண்ணலாம். அண்ட் ரியாக்டோட நான் பண்ண எல்லா வீடியோஸையும் ஆர்கனைஸ் பண்ணி கோர்ஸாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யூ கேன் சி ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா செக்ஷன்ஸ்லேயும் ஹூக்ஸ், கான்டாக்ட்ஸ், பேசிக் ப்ராஜெக்ட் செட்டப், ஸ்டோரி புக், அட்வான்ஸ்டு ரியாக்ட் புக்னு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணலாம். லேர்ன் பண்ணிவிட்டு பை த எண்ட் ஆஃப் த கோர்ஸ் நீங்கள் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அன்வாட்ச்டு வீடியோ ஹிஸ்ட்ரி அண்ட் வாட்ச் ஹிஸ்ட்ரி, இந்த வீடியோ பார்க்கல அப்படின்றது, ஈவன் ரிசோர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதாகட்டும், உங்களோட நோட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு இண்டிவிஜுவல் வீடியோஸ்க்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஈவன் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு நோட்ஸ் எடுக்கணுன்னா இங்கே டைரெக்டாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்முக்கு தேவையான மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட்னா நம்மளோட டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் க்ரோ டுகெதர் கைஸ். ஸோ ஈவன் என்னோட யூடியூப் வீடியோஸ், நம்மளோட யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். யூ கேன் ஜஸ்ட் ப்ளே அண்ட் வாட்ச் ஹியர். ஸோ பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஈவன் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா என் கூட நீங்கள் கால் புக் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரீ டைம் ஸ்லாட்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் சப்போர்ட் வேணும்னாலும் பேசலாம். ஆர்எல்ஸ் ஏதாவது ப்ரோக்ராமிங் டவுட்ஸ், கைடன்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் வந்துட்டு என் கூட கனெக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் கோ அண்ட் பிக் அ டைம் ஸ்லாட். நான் வந்துட்டு நான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃப்ரீ டைம் ஸ்லாட்ஸை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஐ வில் ஷுவர்லி ஜாயின். கைஸ், see you in the next video. Bye bye.